தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு ஓபிஎஸ் அணியிலிருந்து திரு கவிஞர் கண்ணன்ஜி அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் தமிழ் நிறம் நேயர்களுக்கும் அன்பிற்கினிய அருமை சகோதரன் டேனியலுக்கும் வணக்கம். வணக்கம் சார். சார் என்ன சார் அரசியல் வானிலை மாறுற மாதிரி இருக்கு சார். டெல்டாவில் நேற்று முழுக்க நல்ல மழை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட டெல்டாவில் இன்னொரு அரசியல் மழையும் பெஞ்சிருக்கு. வைத்திலிங்கம் அவர்களை சசிகலா அவர்கள் சந்திச்சிருக்காங்க, டிடிவி அவர்கள் சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பை முதல் கட்டமாக உங்களுடைய பார்வை சார். அதிமுகவின் ஒற்றுமைக்கான பூர்வாங்க பணிகள் வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்தது. அதிமுக தொடர் வெற்றிகளை தொடர்ந்து குவித்த கட்சி. ஆனால் பழனிசாமி என்றைக்கு இந்த இயக்கத்திற்கு தலைமை என்று தனக்குத்தானே பட்டம் சொட்டிக்கிட்டு வந்தாரோ அன்றைக்கே அதிமுக தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்க ஆரம்பித்தது. ஒன்றான இயக்கம் இரண்டான இயக்கம் தொண்டானது, கட்சி பிளந்தது, கழகம் பிரிந்தது, தொண்டர்களுக்குள் பிளவு ஏற்பட்டது. இதற்கெல்லாம் ஒற்றை காரணமாக வந்து நிற்பவர் சிலுவம்பாளையம் சின்னசாமி என்கின்ற பாம்பாட்டி பழனிசாமி. இவர் ஒரு விபத்தில் வந்த விபரீதம். தன்னை முன்னிலைப்படுத்தி தான் மட்டுமே இந்த இயக்கத்தில் இயங்க வேண்டும், இருக்க வேண்டும், இந்த இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த பலன்களையும் ஒரே ஒருவனாக அனுபவிக்க வேண்டும் என்று அவர் சுயநலத்தின் மொத்த உருவமாக இருந்து செயல்பட்டதன் காரணமாக அதிமுக வரலாறு காணாத தோல்விகளை சந்தித்து விட்டது. இதை அப்படியே விட முடியாது. இன்று திருந்தி விடுவார், நாளை திருந்தி விடுவார் என்று நாட்கள் கடந்தன, வாரம் கடந்தது, மாதம் போயின, வருடங்களே ஆகிவிட்டன. பல வருடம் ஆயிடுச்சு. அதனால இன்னமும் ஒரு மாபெரும் மக்கள் கழகத்தை ஒரு அரசியல் அறவேக்காடு தற்குறித்தனமான தலைவரிடம் விட்டு வைப்பது அவ்வளவு நல்லதல்ல என்பதை சசிகலா அவர்கள் மட்டுமல்ல, அண்ணன் தினகரன் மட்டுமல்ல, ஐயா ஓபிஎஸ் மட்டுமல்ல, அதிமுக தொண்டர்கள் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை அனைவருமே இப்பொழுது உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் ஒரு மனிதனுக்காக ஒட்டுமொத்த இயக்கத்தை பலி கொடுப்பதா அல்லது ஒட்டுமொத்த இயக்கத்தை காப்பதற்காக ஒருவரை பலி கொடுப்பதா என்கிற சிந்தனை இப்பொழுது எல்லார் மனதிலும் ஏற்பட்டு மாபெரும் மக்கள் கழகத்தை மனிதர் புனிதர் ஆரம்பித்த இந்த இயக்கத்தை மீட்க வேண்டும், காக்க வேண்டும் என்றால் பழனிசாமி பலி கொடுப்பது என்கிற முடிவுக்கு எல்லோருமே வந்து விட்டார். எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை நோக்கி நகரத்துக்கான முதல் முயற்சி அதை எடுத்துக்கலாமா? அதிமுக வெற்றி பெறணும்னா, அதிமுக ஒற்றுமைப்படணும்னா, எல்லோரும் ஒரு குடையின் கீழ் இருக்கணும்னா, தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒரு தலைமையின் கீழ் செயல்படணும்னா பழனிசாமி இல்லாம இருந்தா தானே நல்லா இருக்கும். பானை நிறைய பாலை வச்சு அதுல ஒரு விஷத்துளி ஊத்துனா எப்படி இருக்கும்? அதனால பாலுக்குள் கலந்த விஷம் கரையான் புற்றெடுக்க கருணாகம் உள்ள புகுந்து விட்ட கதை தான் பழனிசாமியுடைய கதை. அதனால பழனிசாமி இல்லாத இயக்கமாக, பச்சோந்திகள் இல்லாத இயக்கமாக, பச்சை துரோகிகள் இல்லாத இயக்கமாக அதிமுகவை மாற்றினால்தான் அதிமுக ஒற்றுமைப்படும், ஒருங்கிணையும், ஒரு குடையின் கீழ் இருக்கும். அதனால அப்புறப்படுத்துவது நல்லது. சரி, ஆனா அவங்க சொல்றாங்க முதல்ல டிடிவியும் சசிகலாவும் ஒருங்கிணைய சொல்லுங்க, அப்புறம் எங்களோட ஒருங்கிணைக்கலாம்னு பேசுறாங்களே. அதாவது எல்லாருமே இப்ப ஒருங்கிணைந்துதான் இருக்காங்க. அண்ணன் டிடிவியோ, அம்மா சசிகலா அவர்களோ, ஐயா ஓபிஎஸ் அவர்களோ யாருக்கும் கருத்து வேறுபாடு இப்ப இல்ல. எல்லாம் பிஜேபியோட இருக்கணும்னு ஒரே கருத்தோட இருக்கீங்க. பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் கட்சி ரீதியா எந்த தொடர்பும் இல்லை. பிஜேபிங்கிறது ஒரு மத்தியில ஆளுகிற கட்சி. அந்த கட்சியில கூட்டணிக்கு தான் அதிமுக விரும்புது. ஏன்னா அந்த கூட்டணியும் ஏன் தேவை அப்படின்னா, உங்களை ரைடுல இருந்துலாம் பாதுகாக்கிறதுக்கு, உங்க மேல உள்ள கேஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்காக பிஜேபி உங்களுக்கு தேவைப்படுது. அப்படி பார்க்க போனா இப்படியெல்லாம் ஒரு காரணத்தை நாம கற்பனையா கலந்து பேசணும்னா, காங்கிரஸ் மேல ரைடு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரைடு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக நடத்துச்சு. நெருக்கடி கொடுத்துதான் 64 சீட்டுகளை காங்கிரஸ் பெற்றது. அப்படி ஒரு நெருக்கடி அதிமுகவுக்கும் இல்லை. அப்படி ஒரு நெருக்கடியை பிஜேபி இதுவரை தரவும் இல்லை. பிஜேபி நீங்க அணுக்கமா இருக்கிறப்ப பிஜேபி எப்படி உங்கள்ட்ட தரும்? திமுக கூட்டணியில இருக்கும் போதுதான் தம்பி காங்கிரஸ் ரொம்ப இடைஞ்சல் கொடுத்துச்சு. அந்த காங்கிரஸ் தான் கலைஞர் பதிலடி கொடுத்துட்டாரு. தேர்தலில் 10 சீட்டை தான் ஜெயிச்சாங்க. பிறகு எப்படி அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க.
64 சீட்டு கொடுத்து சரண்டர் ஆனதா? அதல்ல. அதாவது கூட்டணி என்பது வேறு, கட்சியினுடைய கொள்கை என்பது வேறு. அதற்கும் கூட்டணிக்கும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. இப்பொழுது நம்மளுக்கு தேவை என்னன்னா, திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும். அப்படி என்றால் எது முக்கியம் அப்படின்னா, திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் ஒரு அணிக்கு வரணும். அப்பனாத்தான் இந்த கூட்டணி வெற்றி பெறும். பாஜக தலைமையில ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி, நாம் தமிழ் தலைமையில ஒரு தனி அணி, விஜய் தலைமையில இன்னொரு அணின்னா, இது எல்லாமே திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்கிற கட்சிகள் தான். திமுகவை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற கட்சிகள் தான். அதனால் இவர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்து ஒரு குடையின் கீழ் இருந்தால்தான், ஒரு கூட்டணிக்குள் வந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்பது கள யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பிஜேபியுடன் கூட்டணி வைப்பதும், பிற கட்சிகளுடன், திமுகவை எதிர்க்கின்ற பிற கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதும் காலத்தின் கட்டாயமாகிறது. அதைத்தான் ஐயா ஓபிஎஸ் சொல்லுகிறார். அதைத்தான் நம்ம சசிகலாவோ தினகரனோ சொல்லுகிறார்கள். இதுதான் கள யதார்த்தம். இந்த கள யதார்த்தம் புரியாம திமுகவுக்கு துணை போகிற வகையில, திமுகவுக்கு சப்போர்ட் செய்கிற வகையில, திமுகவை ஆளுங்கட்சியா இருக்கணும்னு நினைச்சோம்னா பாஜகவை பகைக்கலாம், பிற கட்சிகளை பகைக்கலாம், அதிமுக தனியாவே நிற்போம்னு சொல்லலாம். இது 2011 இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேமுதிகவுடன் கூட்டணி என்பதை பிடித்தெல்லாம் வைக்கல. அந்த கள யதார்த்தம் வெற்றி பெறணும், திமுகவை வீழ்த்தணும்னா ஒரு கட்சிகிட்ட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி கூட்டணி வச்சாங்க. அப்பதான் 2011 வெற்றி பெற முடிஞ்சுச்சு. அன்னைக்கு தேமுதிக இல்லை என்றால் வெற்றி வாய்ப்பே கேள்விக்குறியாயிருக்கும். அதே போல் 2016 மூன்றாவது அணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு அமைக்கலனாலும் அதிமுக வெற்றி வாய்ப்பு 2ஆம் முறையாகவும் கேள்விக்குறியாயிருக்கும். அதனால சூழ்நிலைக்கு தக்கவாறு கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டு எப்போ யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை திடமாவும் தீர்க்கமாவும் அறிந்து வைத்திருப்பவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அம்மா சசிகலா அவர்களும். இவர்கள் 40 ஆண்டு காலமாக புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எண்ணத்தை பிரதிபலித்தவர்கள். புரட்சி தலைவனுடைய எண்ணத்தை களத்தில் நடைமுறைப்படுத்தியவர் ஐயா ஓபிஎஸ். அதனால எப்ப எதை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். இது எதுவுமே தெரியாத, கூட்டணி பேச்சுவார்த்தையில் இல்லாத, கூட்டணி வியூகங்களை வகுக்க தெரியாத பழனிசாமி தலைமையில போய் வச்சிருந்தோம்னா முன்னுக்கு பின் முரணா, தான் தோன்றித்தனமா, தன்னிலை உணராமல், தலைகால் புரியாமலே அவர் செயல்படுவார். அது அவருக்கும் நல்லதல்ல, அதிமுகவிற்கும் நல்லதல்ல. கண்டிப்பா சார். இப்போ இன்னொரு பார்வை இருக்கிறது. இடி ரைடு வைத்திலிங்கம் அவருடைய வீட்டுக்கு போனுச்சு, அவருடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த அழுத்தம் ஏன் பாஜக வைத்திலிங்கம் மேல போடுறாங்க சார்? இடி ரைடு, வருமானத்துக்கு அதிகமான சொத்து சத்து வழக்குங்கிறது ஒவ்வொரு அரசியல்வாதியும் சந்திக்கிற சாதாரண நிகழ்வு. அதுக்கும் அரசியலுக்கும் பெரிய தொடர்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் நம்ம நடக்கணும்னா இப்ப டாஸ்மார்க்ல நடந்த இடி ரைடுக்கும், செந்தில் பாலாஜி மேல நடந்த இடி ரைடுக்கும், திமுகவை பணிய வச்சு திமுகவை கூட்டணியில சேர்க்கறதுக்கு பாஜக முயற்சி பண்ணுதா என்ன? இது ஒரு புகார் வரும், அந்த புகார் மேல எடுக்கக்கூடிய நடவடிக்கை வரும், அது நீதிமன்ற நடவடிக்கைக்கு போகும். அது ஒரு டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கும் சார் சார் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த இடி ரைடுக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே கிடையாது. இடி ரைடு எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் அந்த கட்சி நடத்தத்தானே செய்யும். இப்ப இடி ரைடுனால என்ன விளைவு ஏற்பட்டிருக்கு? இடி அவருடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. அதனாலதான் அவருக்கு இந்த மன அழுத்தம்னு சொல்றாங்களே. வழக்குல அந்த டைரக்டர் சங்கருக்கு கூட சொத்து முடக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நீதிமன்றம் அந்த சொத்துக்களை விடுவிக்குன்னு சொல்லியிருக்கு. அது ஒரு சட்ட நடவடிக்கை, அது ஒரு துறையினுடைய நடவடிக்கை. இதுவரைக்கும் டேனியலும் தமிழரமும் சொல்லுங்க, இடி ரைடு வச்சு எந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு? அப்படி ஏதாவது அமைஞ்சிருக்கா? இல்ல, ரைடால கூட்டணி வராது சார். உங்களை ஏன் பிஜேபி மிரட்டணும்? உங்களை எதுக்கு அவங்க பயப்படணும்? எங்களை எதுக்கு பிஜேபி மிரட்டுது? எப்ப மிரட்டுச்சு சார்? அப்புறம் இடி ரைடு எதுக்கு சார் விட்டாங்க? இப்ப திமுகல நடக்குதுன்னா திமுகல பிஜேபி மிரட்டுதுன்னு அர்த்தம். ஆமா ஆமா. அப்ப டாஸ்மார்க்ல ஊழலே நடக்கலையா? டாஸ்மார்க்ல ஒரு பாருக்கு 5 லட்சம் ரூபாய் அடிதண்டமா புடுங்குறாங்க. சரி சார். இல்ல உங்க ஆட்சி நடந்தப்ப கொடுக்கலையா?
அப்படி ஒரு குற்றச்சாட்டு பெரிய அளவுல வரலையே. இன்னைக்கு மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் அதிமுக ஆட்சியில் திமுகவினுடைய வெற்றியை பொறுக்க முடியாம உங்களுடைய கூட்டணி கட்சி அப்படி ஒரு நடவடிக்கை நோக்கி நகர்த்தலாம். திமுகவினுடைய கொடுமையை பொறுக்க முடியாம பார் ஓனர் புலம்புறாங்க. கல்குவாரி மணல் குவாரின்னு கனிம வளங்கள் அத்தனையும் சுரண்டப்படுது. தமிழ்நாடு ஒரு ஏதோ ஒரு புதையல் களை மாதிரி அந்த சார் எனக்கு தெரிஞ்சு பாஜக இபிஎஸ் சந்தோஷப்படுத்துறதுக்காக உங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் சார். ஏன்னா இப்ப அவங்களுக்கு உங்களை விட அவங்க தானே தேவை. அதாவது இபிஎஸ் கூட வச்சிருக்கிறது வேட்டிக்குள்ள ஓனான விடுறதுக்கு சமம். இபிஎஸ் யாரு கூட வச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஆபத்து தான். ஏன்னா அது ஒரு கருணாகம். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யும், கூட இருப்பவங்களுக்கு குழிய பறிக்கும். அவருடைய அரசியல் வரலாறு, பழனிசாமியினுடைய அரசியல் வரலாற்றை, அவருடைய தனிப்பட்ட சரித்திர புத்தகத்தை புரட்டி பார்த்தோம்னா பூரா தரித்திரமாத்தான் இருக்குது. ஏன்னா பேசிக்க 1980, 84, 86 வரைக்கும் பழனிசாமிங்கிறவரு ஜனதா கட்சி பழனிசாமி தான். 84 ஜனதா கட்சியில சீட்டு கட்டு தொங்கிட்டு நின்று வருதேன். அவருக்கும் அதிமுகவுக்கும் அப்ப எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த கொலை வழக்குல மாட்டி அந்த கொலை வழக்குல இருந்து அண்ணன் செங்கோட்டையன் காப்பாற்றும் போதும் செங்கோட்டையனுக்கு பெட்டி தூக்க வர்றாரு பழனிசாமி. அமைதிப்பட சத்யராஜ் என்ன வேலையை செஞ்சாரோ மணிவண்ணனுக்கு அதே வேலையைத்தான் பழனிசாமி செங்கோட்டையனுக்கு செஞ்சார். அண்ணன் செங்கோட்டையன் மணிவண்ணனாகவும் பழனிசாமி அமாவாசை சத்யராஜ் தான் இருந்தாங்க. சத்யராஜ் சினிமாவில தான் நடிச்சாரு. சினிமாவுக்கு தான் அமாவாசை, ஒரிஜினல் அமாவாசை பழனிசாமி தான். அதனால இப்படித்தான் அவர் அரசியல் வாழ்க்கை துவங்குது வருது. கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு, அப்புறம் சேலம் செல்வ கணபதியால 91 சீட்டு பெறாரு. இப்படி வளர்ந்து முதல்ல செங்கோட்டையன், செல்வ கணபதி, சேலம் கண்ணன், அப்புறம் ராவணன், அண்ணன் நடராஜன், கடைசியா முதலமைச்சருக்கு மந்திரிக்கும் சசிகலா. இந்த முதலமைச்சருக்கு யாரும் ஒத்துக்கிடாத போது ஒத்துக்கிட வைக்கிறதுக்கு அண்ணன் தினகரன், ஆட்சியை ரன் பண்ணுவதற்கு ஐயா ஓபிஎஸ், ஆட்சியை தக்க வைப்பதற்கு பாஜக, அதிமுக பொதுச் செயலாளராவதற்கு அண்ணாமலை. இப்படி ஒட்டு மொத்தமா அவர் சார் அவர் அரசியல்வாதி சார், அரசியல் பண்றாரு. நீங்க என்ன பண்ணீங்க? உங்கள்கிட்ட முதலமைச்சர் கொடுத்தா நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. இதுக்கு பேர் அரசியலா? இதுக்கு பேர் இதுதான் சார் அரசியல். நாதாரித்தனத்தை நாசுக்கா பண்ணா அது நளினமான செயலாயிருமா? சகுனித்தனத்தை சாணக்கியத்தனம்னு சொல்ல முடியுமா? சண்டாளர்களை போய் நம்ம சாதனையாளர்கள் ஒத்துக்கிட முடியுமா? அசுரர்களையும் அரக்கர்களையும் ஆகா அற்புதமான செயல்களில் ஈடுபட்டுட்டாருன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் ஒற்றை கொலைகளை இரட்டை கொலைகளை ஒற்றையில் செய்தவனை சூப்பரா கொலை செஞ்சுட்டான்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் முன்னுதாரணம் கேவலமா இல்லையா? இந்த உதாரணத்தை நம்ம அரசியல்ல சாதனை சாணக்கியத்தனம் சொன்னா அசிங்கமா இல்லையா? ஏன் தெரியல சார். சார் சார் சசிகலா சொல்றாங்க அதிமுக ஒன்றிணைவதை எடப்பாடியால் தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு பின்னாடி என்ன சார் பிளான் பண்ணிருக்காங்க? இவங்க என்ன பண்ணிருக்காங்கிற ஒரு கோல். எடப்பாடியால் மட்டுமல்ல எவனாலையும் இனிமேல் அதிமுக ஒன்றிணைவதை தடுக்க முடியாது. சார் அவர் இல்லாம நீங்க எப்படி அதிமுக ஒருங்கிணைக்க முடியும்? யாரு? சசிகலா யாரால்? சசிகலாவால தானே பழனிசாமி வந்தாரு. சரி, சசிகலாங்கிற ஒரு அம்மையார் இல்லைன்னா பழனிசாமிங்கிற ஒரு பேரு யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? யாருக்காவது தெரியுமா டேனியல்? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? காலில் தவழ்ந்து ஊர்ந்து நாயினும் கீழாய் நத்தையின் கூறாய் ஊர்ந்து தவழும் போது தானே யாராவன் ஊர்றான் அப்படின்னு தெரியும். அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. சிலுவம்பாளையத்துல வேணா தெரிஞ்சிருக்கும், எடப்பாடி தொகுதியில வேணா புரிஞ்சிருக்கும். அதை தாண்டி பழனிசாமிங்கிற ஒரு பேரு எங்கேயும் வந்திருக்காரு. அதனால இது 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 அம்மா சசிகலா வீட்டு சொத்தோ, ஐயா ஓபிஎஸ் வீட்டு சொத்தோ, பழனிசாமி வீட்டு சொந்த சொத்தோ கிடையாது. இது முழுக்க முழுக்க ஏழைகளின் இதய தெய்வம், மனித புனிதர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டு மக்களுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கம். இந்த இயக்கத்தினாலதான் நம்மளுக்கு ஒரு அடையாளம், இந்த இயக்கத்தினாலதான் நம்மளுக்கு ஒரு வாழ்வு வசந்தம். இந்த இயக்கத்தை பழி கொடுத்துட்டு நம்மளை காக்கவே முடியாது. சொந்த வீட்டுக்கு தீ வச்சுட்டு
எந்த வீட்டுல போய் குடியிருக்கிறது? அதனால பழனிசாமி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்கிறவர், கூட இருப்பவங்களுக்கே குளிய வைப்பவர், நன்றி கொண்டவர், நயவஞ்சகர். என்னன்றி கொண்டார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொண்ட மகருக்கு என்ற குரலுக்கு பொருத்தமான நபர். அதனால பழனிசாமிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபர். பழனிசாமி வச்சுக்கிட்டு சார், இவங்க சசிகலா சிறையிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன ரோல் பிளே பண்ணாங்க இருக்குல்ல சார்? அவங்க ஒன்றினை சும்மா வார்த்தையில சொல்லிட்டு போனா இது தொண்டர்களை ஏமாற்றுகிற வேலை தானே அது. சசிகலாமா பொதுச் செயலாளர் தானே போனாங்க. யார இந்த பொறுப்புக்கு நியமிச்சுட்டு போனாங்க? ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் வேணா கருத்து வேறுபாடு சண்டை வந்துச்சு, இதை ஒத்துக்கிடுவோம். சசிகலா அவர்களின் தவறான செயலால் ஐயா ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. அன்றைக்கே சசிகலா அம்மா இந்த பிரச்சனை எழுந்த அன்னைக்கே, அவங்க முதலமைச்சரா பதவியேற்க முடியாதுங்கிற சூழ்நிலை வந்த அன்னைக்கே, ஒண்ணு ஐயா ஓபிஎஸ் மீண்டும் முதலமைச்சர் ஆக்கியிருந்தாலோ, இல்ல அண்ணன் தினகரனை முதலமைச்சர் ஆக்கியிருந்தாலோ, இந்த அதிமுக இவ்வளவு பிளவையும் இவ்வளவு பிரிவையும் சந்திச்சிருக்காரு. இல்ல இன்னொரு நபர் அண்ணன் செங்கோட்டையன் பேர் அடிபட்டது, அண்ணன் செங்கோட்டையன் சொல்லியிருந்தா கூட அவர் அதிமுகவினுடைய எண்ணத்தை புரட்சி தலைவருடன் இருந்து புரிந்தவர், தெரிந்தவர், புரட்சி தலைவிக்கு பாதை வகுத்து கொடுத்தவர். அவர்கிட்ட கொடுத்திருந்தாலும் இந்த அதிமுக உண்மையிலேயே அதிமுகவாக இருந்திருக்கும். இப்பொழுது பழனிசாமி கையில சிக்க போய்த்தானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அபகரிப்பு திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி இருக்கு. அப்ப இந்த இயக்கத்தை கெடுத்தது யார்? கீழ்வழி விட்டது யார்? இந்த இயக்கத்தை தோல்வி கழகமாக மாற்றியது யார்? பழனிசாமி தானே. அதனால பழனிசாமி பழி கொடுப்பதை தவிர வேற வழியே இல்லை. யாரு நம்பினாலும் நம்பினவங்களுக்கு துரோகம் செய்வது மட்டும்தான் பழனிசாமிக்கு தெரியும். அவர் நடிப்பார் தன் இருப்பை காப்பாற்றிக் கொள்ள, அவர் நாடகம் போடுவார் தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள, நல்லவன் போல் காட்டிக் கொள்வார் தன் நயவஞ்சகத்தனத்தை மறைப்பதற்கு. ஆனா தயவு செய்து இனியும் யாரும் நம்பிடக்கூடாது. இனியும் நம்பினா அது நம்பினவங்களுக்கு மகா பெரிய மோசமாயிரும். சார், இப்ப உங்களோடு ஒன்றிணைவதோடு பாஜகவோடு ஒன்றிணைவது நல்லதுன்னு எடப்பாடி முடிவு பண்ணிட்டாருன்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்துருமே. அப்போ உங்களுடைய ரோல் ஒண்ணுமே இல்லாம போயிடுமே. பழனிசாமிங்கிற ரோலை அப்புறப்படுத்துவதுதான் எங்க ரோல். ஓகே, எங்க ரோல் என்ன ஆகும்? ஐயா ஓபிஎஸ் என்னவாகிறார், அம்மா சசிகலாவா என்னவாக போறார், அண்ணன் தினகரன் எப்படி இருக்க போறாருங்கிறது இன்னும் ஒரு சில மாதங்களில் எல்லோருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிடும். அதிமுக ஒன்று சேரும் போது, ஒருங்கிணைந்து இருக்கும்போது, ஒரே கட்சியா மீண்டும் பலமான கட்சியா மாறும்போது பழனிசாமி நிலைதான் பரிதாபமா இருக்கும். சார், இப்ப இன்கேஸ் எடப்பாடி பாஜக அப்படிங்கிற ஒரு கூட்டணி வந்துச்சுன்னா ஓபிஎஸ் தாவேக்கா நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. தம்பி, தாவேக்காங்கிறது நேத்து பெய்த மழையில் ஊத்திட்ட காலம். அதற்கு அரசியல் அங்கீகாரமும் கிடையாது, அதற்கான அரசியல் முக்கியத்துவமும் இப்போதைக்கு என்னன்னு தெரியாது. முதல்ல மக்களை சந்திக்கணும், ஓட்டு வாங்கணும், எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் விஜய் எல்லாம் மதிப்பிட முடியும். விஜய் கமலஹாசன் மாதிரி, பாக்கியராஜ் மாதிரி, சிவாஜி கணேசன் மாதிரி, இது மாதிரி ஒரு நடிகர், இது மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், அவ்வளவுதான். அவர் தன்னை ஒரு எம்ஜிஆர் நினைச்சுக்கிறாரு, நீங்க அவரை சிவாஜின்னு சொல்றீங்க. யாரு வேணாலும் எப்படி வேணாலும் நினைக்கலாம். அவங்க கனவு காண்கிறத நாம போய் தடுக்க முடியுமா? விஜய் எம்ஜிஆர் இல்ல, ஆண்டவனா கூட நினைச்சுக்கலாம், கர்த்தரா கூட தன்னை ஃபீல் பண்ணிக்கலாம். ஒரு நடிப்பு எம்ஜிஆரா சினிமாவில எப்படின்னு அப்படி ஒரு சீன் போட்டிக்கலாம். எம்ஜிஆரா மக்கள் ஒத்துக்கிடணும்ல, மக்கள் ஒத்துக்கிட்டா தானே ஓட்டு விழுவும். எம்ஜிஆருக்கும் யாரும் இல்ல, புரட்சி தலைவர் கூட ஒப்பிடுவதற்கு திரையுலகத்தில் மட்டுமல்ல அரசியல் உலகத்திலும் எவரும் கிடையாது. அவர் ஒரு மகா மனித புனிதர். ஏன்னா எம்ஜிஆர் யாருக்கும் உதவி செய்யல, செட்டில் பண்ணியிருக்கிறார். ஆண்டவன்கிட்ட போய் நம்ம அருள் கேட்டா அந்த அருள் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது எல்லாம் நம்மளுக்கு நடந்தாத்தான் தெரியும். ஆனா புரட்சி தலைவரோட போய் உதவின்னு கேட்டனா அந்த உதவி முழுசா முடியப்படும், அவன் செட்டில் ஆயிடுவான். அதனாலதான் இன்னைக்கு எம்ஜிஆர் புகழ் ஓங்கி ஒலிக்கி கடவுளுக்கு நிகரா போற்றப்படுறார். அதனால எம்ஜிஆருக்கு ஈக்குவலா உலகத்திலே எவனும் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது, கம்பேர் பண்ற கூட ஆள் கிடையாது.
ஓகே சார். இப்போ 2026 இன்கேஸ் எடப்பாடி பாஜகலாம் சேர்ந்தா நீங்கள் தனியாக தான் போயிடுவீங்களோ? எடப்பாடியோட சேர மாட்டீங்களோ? ஒன்றான இயக்கம், ஒற்றுமையான கழகம், மீண்டும் பழைய பலத்துடன் இருக்கக்கூடிய ஒற்றுமையான அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுக பாஜகவுடன் என்டிஏ கூட்டணியில் இருக்கும். இந்த என்டிஏ கூட்டணி என்பது திமுகவை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய கூட்டணியாக அமைக்கப்படும். இதற்கான வேலைகளை தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுத்துவார்கள். அப்ப பாஜக தலைமையில் அதிமுக கூட்டணியில இருக்கும். பாஜக தலைமையா அதிமுக தலைமையா என்டிஏ கூட்டணியா என்பதை இன்னும் ஓராண்டு கழித்து உங்களுக்கு நம் தலைவர்களே சொல்லிவிடுவார்கள். நன்றி சார். நன்றி.